இதுதாங்க நம்ம ஹெல்மெட் ஓப்பன் பண்ணி காட்டு. எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோகோ இன்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் எப்போவுமே இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். என்னென்னா வந்து இப்போ லைட்டாக பார்த்துருப்பீங்க. பேட் நியூஸ் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்தலாம். என்னென்னா வந்து பேட் நியூஸ் வந்து இந்த மாதம் நம்மளால் எந்த ஒரு ரைடுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று வாங்கிட்டோம். அதுதான் வந்து குட் நியூஸ். குட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கிட்டோங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ரைடுக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன். சரி, அது வந்து நம்ம கிட்ட ஹெல்மெட் இல்லை ஸ்டார்டிங்லேருந்து இந்த பைக் வச்சுருக்கவங்களுக்கு தாங்க தெரியும். பைக்கு கூட இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டோம். இந்த ஹெல்மெட் வாங்குறது இருக்கே, ஏன்னா வந்து ஹெல்மெட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஹையான ப்ரைஸில் வாங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு அமௌண்ட்டில் வாங்கினேன். ரைடுக்கு தான் வச்சுருந்தேன். சரி, நம்ம ரைட் பண்ணுவோம், 2 ரைட் பண்ணுவோம் இந்த அமௌண்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வச்சுருந்தோம். சரி, ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஏன்னா 2 வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு லீவும் கிடைக்காது போல். நமக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மேட்சஸ் எல்லாம் இருக்குது. அங்காட்டி சரி நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக நம்ம ரைட் போயிடுவோம். ஏன்னா இந்த மாதம் நம்ம ரைட் பண்ணல. அதங்காட்டி வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து நம்ம ரைட் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா வந்து நம்ம ஹெல்மெட் வாங்குறது வந்து ஒரு வீடியோவாக வந்து எடுத்துருக்கலாம். நம்ம ஒரு கடைக்கு போய் ஹெல்மெட் வந்து நம்ம வாங்கினோம். என்ன கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வாங்கினோம். அந்த கடையில் எல்லாமே ப்ரீமியமாக ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹெல்மெட்னா வந்து நம்மன்னா கடையில் வாங்க வேண்டியது. சரி, நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியாதுங்க. ஏன்னா வந்து ரொம்பவுமே லாங்கு. சரி, அதுங்காட்டி நம்ம இங்கேயே வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் கூட நம்ம அங்கே போய் ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணல டக்குன்னு. நம்ம என்ன பிராண்டு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோர் அப்படிங்கிற ஒரு ஹெல்மெட் தான் நம்ம வாங்கிக்கிறோம். இது வேறு வாயிலே நினைமாட்டிங்க. ஸோ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் நினச்சோம். ஸோ வீட்டில் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளவ் ஒன்று வாங்கிட்டோங்க. ஸோ இந்த க்ளவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees. இதுலேயே வந்து 2 டைப் இருந்துச்சு. சரி, நம்ம நார்மலாக தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் வந்து ஒன்று வந்து 400 இருந்துச்சு, இன்னொன்று வந்து 500 இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம டச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்காக ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றாங்க. சரி ஓகேங்க, நம்ம இது இங்கே வச்சல வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் வாங்க போகிறோம். ஸோ ஹெல்மெட் இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே காட்டுறேங்க. ஸோ ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கையை வந்து இது பண்ணி தான் ஆகணும். வீடியோ எடுக்க முடியாது. ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். இதுதாங்க நம்ம ஹெல்மெட். ஓப்பன் பண்ணி காட்டுவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு இப்படிங்கிறக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் டக்குன்னு. இதுதாங்க நம்மளோட ஹெல்மெட்டு. ஸோ இதோட வந்து இது வெயிட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பாருங்க, 1600 kgங்க டோட்டலாகவே. ஸோ 1.5 கிலோ பக்கம் அப்படி தான் வருது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட் இந்த வண்டிக்கு சூட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட் ஆகுதுங்க. ஸோ இதுலேயே ஃபுல் பிளாக் ஒன்று இருந்துச்சு. நான் ஃபுல் பிளாக் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போனேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபுல் பிளாக் தான் வாங்குறாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த ஹெல்மெட் ஃபுல் பிளாக்லேயே வந்து கொஞ்சம் டிசைனாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கோ வெளிச்சத்துக்கோ ரிஃப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க இந்த ஹெல்மெட் பற்றி. நம்ம தான் எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஸோ இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி முற்றி உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமாக இருக்குல்லங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன், இருங்க ஒரே நிமிஷம். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா வந்து நாங்கள் வாங்க போனதுவோ ஒரு ரேட்டுக்கு வாங்க போனோம். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒர்க்குக்கு நான் போகிறதுக்கு தனியாக பெட்ரோல் வந்து எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டேன். சரி, நம்ம ஒரு 3500 அதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம் ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு சரி அப்படி இப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ஹெல்மெட் ப்ளூ கலர் ஹெல்மெட் வந்து ஒன்று பிடிச்சிருந்துச்சு. சரி, அங்கே அது வாங்கினா ஸோ இந்த இடத்துல மவுண்ட்டு மாட்ட முடியாது. சரி, இதிலே நம்ம வேறு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலரே வந்து பார்த்திங்கன்னா 4000 rupees அந்த மாதிரி வந்துருந்துச்சு. சரி, அதை விட கொஞ்சம் ஹையாக ஏதோ நல்லா இருக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹெல்மெட் காட்டினாங்க. இந்த மாதிரி நிறையா காட்டினாங்க, நிறைய டிசைனில். எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இதோட ரேட்டை பார்த்தோம்னா வந்து 5000 rupeesங்க. எனக்கா மனசே விட்டுச்சு. நம்ம ரைடுக்கு கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து ஹெல்மெட் வாங்குறதா போச்சு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பைக்கு கூட இஎம்ஐ போட்டு வாங்கிடலாங்க. ஆனால் அந்த ஒரு ஹெல்மெட் வாங்குறது இருக்குங்க, எவ்வளோ கஷ்டம் சாமி. பைக் வாங்கி 4 மாதம் பக்கம் ஆச்சு. 4 மாதம் கழித்து இப்போ தான் நம்ம வந்து இந்த ஒரு ஹெல்மெட்டே வாங்கியிருக்கோம்.
அப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணிவிட்டு மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் இந்த ஹெல்மெட்டை பற்றி. ஹெல்மெட்னால் டீப்பாக நமக்கு தெரியாது, கம்ஃபர்டபுளாக இருக்கா அதை போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். வேறு ஏதோ சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சேன், மறந்துட்டேன். ஓவராலாக வந்து எப்படியோ ஹெல்மெட் வாங்கிட்டுங்க, நீ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரைடில் இறங்கிடலாம். இன்னும் ஒரு பொருள் ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பொருள் வாங்கணுங்க ரைட் பண்ணும்போது. அதெல்லாம் கொஞ்சம் காசு இல்லை, அதுங்காட்டி இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு அப்படியே ரைட் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்படியே நம்ம சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிடலாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பைக் வாங்கிட்டு ஹெல்மெட் வாங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் என்னை மாதிரி. அப்போ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வாங்கிட்டு ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே வந்து ஹெல்மெட் போட்டு நிறைய பேர் ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த எனக்கு பைக்கு கூட கொடுத்த ஹெல்மெட் சுத்தமாக இல்லைங்க, சும்மா நீங்கள் இப்படி கீழே போட்டாலே நொறுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்மெட், ஹெவியான ஹெல்மெட் ஒரு 3000 வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஒரு சில டைம் நம்ம சொல்ல முடியாது, எப்போ வேணால் நம்ம பைக்லேருந்து ஸ்லிப் ஆகும்போது நமக்கு ஹெட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்கும். அப்படிங்கும்போது வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியாகவே வாங்கி போடுங்க, தப்பு இல்லை. காசு போனால் போகட்டும், காஸ்ட்லியாகவே வாங்கிடுங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரியுச்சுங்க. லவ் யூ ஃபேமே.